ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி மலையில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய 2000 பக்தர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் விடிய விடிய ஈடுபட்டுள்ளனர். காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட 10 பேரில் 2 உடல்கள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே சதுரகிரி மலை உச்சியில் சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் முக்கிய நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு நேற்று முன்தினத்திலிருந்து பக்தர்கள் திரளாக இங்கு குவிய தொடங்கினர். கோடை விடுமுறை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று பகல் 1 மணி அளவில் சுந்தர மகாலிங்கம் கோவில் பகுதியில் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. நேரம் செல்ல செல்ல மழை வலுக்க தொடங்கியது. மழையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கு ஏறிக்கொண்டிருந்தனர். கனமழையின் காரணமாக திடீரென காட்டாற்று வெள்ளம் வந்ததால் பக்தர்கள் ஆங்காங்கே திகைத்து நின்றனர். பெண்கள், குழந்தைகள் என 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலைப்பாதையில் ஆங்காங்கே சிக்கி தவிக்கும் தகவல் அறிந்து சாத்தூர், வத்ராயிருப்பு வனச்சரகத்தைச் சேர்ந்த வன ஊழியர்கள் விரைந்து வந்து பக்தர்களை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கிடையே தானிப்பாறை மலை அடிவாரத்தில் உள்ள ஓடையில் குளித்துக் கொண்டிருந்த 10 பேரை திடீரென்று காட்டாற்று வெள்ளம் அடித்துச் சென்றது. போலீசார், வனத்துறையினர், தீயணைப்பு துறையினர் என 3 பிரிவுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் சதுரகிரி மலையில் சிக்கி தவித்த பக்தர்களை மீட்கும் பணியில் விடிய விடிய ஈடுபட்டனர். இதுகுறித்து சம்பவ இடத்திலிருந்து எமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீ அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். காட்டாற்று வெள்ளத்தினால் பலர் மேட்டு பகுதிகளை நோக்கி சென்றுள்ளனர். அவர்களை தேடும் பணியிலும் தற்போது தீயணைப்பு துறையா இருக்கட்டும், வனத்துறையா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், அனைவரும் இணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தீயணைப்பு துறையினர், வனத்துறையினர் ஆகிய அனைவருமே இணைந்து தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சங்கிலி கருப்பசாமி கோவில் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்ட நிலையில் மலை உச்சியில் இருக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடாரத்தில் தங்கியிருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர். இவர்களுக்கான உணவு, குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. காட்டாற்று வெள்ளத்தில் இருந்து உயிர் பிழைத்து வந்த பக்தர்கள் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். இந்த சாமி கும்பிட வந்தது முதல்ல நான் வந்தேன். இதுவரைக்கும் வந்ததே இல்லை. ரொம்ப மிகப்பெரிய அனுபவம்லாம் அதில் கிடச்சிச்சு. அதாவது நிறைய வெள்ளத்துல இருந்து மக்கள்லாம் நிறைய தவிச்சாங்க. அப்போ போலீஸாரும் அப்புறம் வனத்துறையினரும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப்பு, மக்களை அவ்வளோ பாதுகாத்து எங்களை வழி நடத்தி வச்சாங்க. ஆக மொத்தம் 2 உயரத்துக்கு மேலே வந்துருச்சு. யாரும் இங்கிட்டும் போகல, அங்கிட்டும் போகல. அதுலேயும் யாரும் போக விடாமல் யாருமே இது பண்ணல. பூரா கூரை செட்டில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாரும். அதுக்காங்கிட்டு இப்போ 3 மணிக்கு மேலே தான் தண்ணி வத்தவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் வெளியேறதையும் வந்துக்கிட்டு இருக்கான். சாமியை கூட ஒழுங்காக பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. நம்ம சுந்தர மகாலிங்கத்தை பார்த்தா சந்திர மகாலிங்கம் பார்க்க முடியல. அங்கே ஃபுல்லாக வெள்ளம் கோயில் ஃபுல்லாக யாரும் உள்ளே அலோட் பண்ணல. நீங்கள் வெளியில் கிளம்புங்கன்ட்டாங்க. அதனால் இறங்கும்போது தீயணைப்படையும் காவல்துறையும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. இன்னும் ஒரு 2000 பேர்ட்டு அங்கே இருக்கிறாங்க. இறங்கிட்டே இருக்கிறாங்க. வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட பக்தர்கள் சிலர் மரக்கிளைகளை பிடித்து ஆங்காங்கே தொங்கிக் கொண்டு நின்றனர். அவர்களையும் தீயணைப்பு படையினரும் வனத்துறையினரும் பத்திரமாக மீட்டுள்ளனர். 1977ஆம் ஆண்டு ஆடி அமாவாசையின் போது சதுரகிரி மலைப்பகுதியில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். அந்த சம்பவம் நடந்து 38 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.